ஹாய் கைஸ், வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விங்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் தேவர்கொண்ட நடிச்சு நம்ம அனிருத் மியூசிக் போட்டு கிங்டம்ங்கிற படத்தோட டீசர் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2, 1. முடிவில்லா ஒரு யுத்தம், அணையில்லா ஆராய் ரத்தம், புலம் பெயர்ந்தாலும் புஜம் அயர்ந்தாலும் இந்த யுத்தம் என்று தேவார மாதிரி இருக்கு. நிலத்தின் மேல் அடித்துக் கொள்ளும் உடல்கள், நிலத்தின் கீழ் அமைதி இல்லாமல் உறங்கும் உயிர்கள். ஏன் இந்த அழிவு? எதற்காக இந்த அச்சம்? யாருக்காக இந்த கொடும் யுத்தம்? போர்க்களம் நடுங்கும், காலச்சக்கரம் நொறுங்கும். ஒரு புதிய அரசன், ஒரு புதிய தலைவன் பிறப்பான். அமரன் என்ன வேணா செய்வேன் சார். தேவைப்பட்டா மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். கேஸ்டிங் அவ்வளோவா காட்டல. பட் என்னன்னா, ஒரு செமையான டைட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ அந்த பேன் இண்டியா பேன் ப்ராஜெக்ட்னு போயிட்டு இருக்க டயத்தில் கிங்டம் சூஸ் பண்ணது வந்து ஒரு செமையான ஒரு முடிவு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து மொத்த இந்தியாவுக்கும் இந்த கிங்டம்ங்கிற நேமே வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உடம்பை ஏற்றிருக்காரு தேவர்கொண்டா, நல்லாவே தெரியுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு அமரன் வைப் இருக்கு. அண்ட் ஆல்சோ தேவாரா ஒரு 3 ஒரு தேவாரா ப்ளஸ் அந்த இது சப்ட சாதனம்னு ஒரு கன்னட படம் உண்டு. அது அந்த 3 சேர்த்து ஒரு வைப்பாக இருக்குது. அந்த 3ஐயும் சேர்த்து தான் ஒரு இதை பண்ணினாங்க. பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மியூசிக் செமங்க. அதாவது இந்த நேம் வந்து இந்த நேம் அனிருத்னு சொல்கிறோம்னா அதுக்கான ஒரு வேலிடான பாயிண்ட் தான் ஒவ்வொரு படத்துலையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விடாமுயற்சி கூட பார்த்தோம், அந்த அளவுக்கு பத்திக்குச்சு வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் பத்திக்குச்சு. இப்போ கிங்டம் செமையாக இருக்குது. தம்பியில் கூட விட்டுருக்காங்க, நல்லா இருக்கு விஜய் தேவர்கொண்டா. பட் இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த லவ் கான்செப்ட் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் வந்து கண்டென்ட் பேஸ்டாக கொஞ்சம் நல்லா போக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ 2 ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இது எப்படின்னா, ஒரு அந்த நம்ம அந்த எப்படி சொல்கிறது, நம்ம அந்த அத்திப்பட்டி சிட்டிசன் படத்தில் வந்து அத்திப்பட்டி இருக்கும், ஒரு அழிஞ்சு போன ஊருன்னு இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொண்டு வராங்க. அங்கேருந்து ஒருத்தன் வந்து மறுபடியும் தனியாக ஒரு சாம்ராஜ்யத்தை ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக காட்டல. மற்றபடி ஹீரோயின்ஸோ மற்ற எந்த கேஸ்டிங்குமே காட்டலை. இவரை மட்டும் தான் தேவர்கொண்டா மட்டும் காட்டியிருந்தாங்க. கடைசியில் வந்து ஒரு நல்ல டைலாக் சொல்கிறாரு, நான் என்னெல்லாம் செய்வேன், எல்லாத்தையும் எரிச்சிருவேங்கிறாரு. பார்ப்போம் என்ன தெரிக்கிறாருன்னு. தேட்டர் எரிக்காமல் இருந்தால் சரி. மற்றபடி படம் வந்து புது டைரக்டர்னு நினைக்கிறேன். அவர் பேர் எனக்கு செய்ய தெரில. கௌதம் திறனொழியர்னு ஒரு பேர், தெலுங்கு டைரக்டர் தான். பட் படம் அதுவும் நீங்கள் பார்த்துன்னு சொல்லுங்கள், பேசலாம். ஓகேங்க, ஒரு செமையாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு செமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.